Hello everyone, welcome back to Talk Easy English. Today we are in the 11th day of 45 days spoken English series. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to ask question in English. Of course this is very important because asking question and giving answer that plays very important role in communication. If you want to have a very great communication with others, definitely you must know how to ask question and how to give answer for the question. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் எப்படி கேட்கலாம், அதாவது இங்கிலீஷில் நமக்கு எப்படி we have the consistent rule இருக்குது. அந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம லாங்குவேஜ் வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி let us see what is WH question. WH questions என்னென்ன question phrases, these are all the things we can call them as phrases, question phrases. இந்த question phrazesனால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இதை எப்படி நம்ம வந்து ரூல் அப்ளை பண்ணி எப்படி நம்ம வந்து question frame பண்ண போகிறோங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ let's start that. இப்போ பாருங்கள் whoன்னு கொடுத்துருக்கேன். who அப்படின்னா யார், யாருங்கிறதுக்கு தான் இங்கிலீஷில் who. இது இந்த யார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா யாரையாவது நம்ம பர்சன் யாராவது மென்ஷன் பண்ணுவோம். ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஓகே, ஹூ இஸ் யுவர் மதர், ஹூ இஸ் யுவர் ஃபாதர், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்போம் இல்லையா. அந்த யாரையாவது பர்சன் நம்ம மென்ஷன் பண்ணும்போது இந்த ஹூங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் நான் லைக் ஹூஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஹூஸ்னால் பொசஷன், உடைமைன்னு சொல்லுவோம் இல்லையா. யாருடைய பொருளாவது இருக்குது அப்படின்னா ஹூஸ் புக் இஸ் திஸ், ஹூஸ் பென் இஸ் திஸ். ஸோ we can use like whosங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் we'll go for this whom. whomங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் த நவுன், வேர்புனுடைய ஆப்ஜெக்டாக தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் whom do you want, whom do you talk with, ஓகே. அதுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா யார். நெக்ஸ்ட் பாருங்க why. if you want to get some reason from someone, யார்கிட்டையாவது ஒரு ரீசன் வாங்கணும், காரணம் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்கிறதுக்கு தான் நம்ம அதுக்கு தான் இங்கிலீஷில் whyன்னு கேட்குறோம். ரைட். நெக்ஸ்ட் வென்னா எப்பொழுது. இதை வந்து எப்போ யூஸ் பண்ண போகிறோன்னா இப்போ டைம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம பேசும்போது. ஓகே, வென் டு யூ கோ, வென் டு யூ ஈட், எப்பொழுது சாப்பிட்டாய், எப்பொழுது போன அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு we can use like when. விச்னா எது, இதை வந்து சாய்ஸ்ன்னு சொல்லுவோம். எதுன்னு வேணும் அப்படின்னு சொல்லுவேன். which is your book, ஓகே, which one do you want, எது உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ we can use like which. next we can use like where, அதுக்கு எங்கே. இப்போ பிளேஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. where do you go, எங்கே போனாய், ஓகே. where do you come from, எங்கேருந்து வர, அப்போ நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வாட். இப்போது வாட்டுங்கிறது ஒரு பொருளையோ இல்லை ஏதாவது ஐடியா ஆக்ஷன் எதையாவது நம்ம கேட்கும் பொழுது என்னங்கிற கொஸ்டின் ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாட் கைண்ட். இப்போ டிஸ்கிரைப் பண்ணுறோம். வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹி இஸ், அவன் என்ன மாதிரியான மனுஷன் அப்படின்னு கேட்போம் இல்லையா. வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் இஸ் ஹி, அவன் என்ன மாதிரியான ஃப்ரெண்டு உனக்கு அப்படின்னு கேட்போம்ல. இப்போ we can use like வாட் கைண்ட். அப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஹீ இஸ் a gentleman, he is a very good person, he is a smart guy, எதையா நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம் அவங்கள பற்றி. அப்போ அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு எந்த வகைங்கிறது தான் தமிழில் வாட் கைண்டுன்னு சொல்கிறோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் கேட்கும் பொழுது வாட் கைண்டுங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ நம்ம பார்க்க போது ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது டபிள்யூ, வாட், வென், வேர், வைன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஹெச்சில் பார்க்கலாம். ஹவு ஆஸ்கிங் அபவுட், எதையாவது பற்றி நம்ம கேட்கும்போது we can use the question, இதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னு யூஸ் பண்ணலாம் இல்லையா. தமிழில் எப்படி, how do you come, எப்படி வந்த, how do you talk, எப்படி பேசுன அப்படின்னு கேட்போம்ல. அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி. இப்போ how many, இது கண்டிப்பாக குவான்டிட்டியில் தான் யூஸ் பண்ணணும். குவான்டிட்டின்னா கவுண்டபிளில் இருக்கும். ஓகே, how many pens do you have, எவ்வளோ பேனா வச்சுருக்க, ஓகே. இப்போது எத்தனைங்கிற யூஸ் பண்ணணும். எத்தனை பேனா வச்சுருக்கேன்னு கேட்போம்ல. how many pens, how many students, how many papers, ஓகே. we can use எத்தனைன்னு யூஸ் பண்ணோம். கவுண்டபிள், எண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், கவுண்டபிள் நவுன். எண்ண முடியாதது தான் அன்கவுண்டபிள்னு சொல்லுவோம். இப்போ இதில் அன்கவுண்டபிளில் we can ask how much. இப்போ அமௌண்ட்டில் மணி ஏதாவது பே பண்ண, how much do you want me to pay, எவ்வளோ நான் உனக்கு பே பண்ணணும்,
how much do you need, எவ்வளோ உனக்கு தேவை அப்படின்னு கேட்போம்ல. இப்போ we can use எவ்வளவுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதுக்கு இங்கிலீஷில் how much. how long, duration, time, length, ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. how long, இப்போ எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. how long அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து கொஸ்டின் யூஸ் பண்ணலாம். how long do you want me to travel, how long do you want me to wait, எவ்வளவு நேரம் உனக்காக நான் வெயிட் பண்ணணும், அப்போ நம்ம how long யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் how often, இப்போ ஃப்ரீக்வன்சி. how often, வாரத்துக்கு எத்தனை தடவை சினிமா பார்ப்பேன் அப்படின்னு கேட்போம்ல. how often do you visit theatre, how often do you watch movie, okay. how often, இப்போது எத்தனை முறை உன் ஃப்ரெண்டை மீட் பண்ண, how often do you meet your friend, so we can use often here. see, இங்கே எத்தனை முறைன்னு நான் தமிழில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீக்வன்சி, அடிக்கடின்னு சொல்லுவோம்ல, அந்த டைம்ஸ் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கொடுக்கலாம். how far அப்படின்னா டிஸ்டன்ஸ். how far the place is from, இங்கேருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லுவோம்ல. how far, எவ்வளவு தூரம். farனா டிஸ்டன்ஸ், தூரம். நெக்ஸ்ட் how old, எவ்வளவு வயசு அப்படின்னு கேட்போம்ல. how old is she, how old is he, அப்போது ஏஜ் மென்ஷன் பண்ணும்போது we can use எவ்வளவு வயது இல்லைன்னா காலம்க்கு how old. how come, இது ரீசன். how come do you talk to him, எப்படி அவங்ககிட்ட பேசினா. how come do you know, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்போம்ல. அப்போ ரீசன் நம்ம கேட்கும்போது இந்த எப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நம்ம என்ன இங்கிலீஷில் how comeங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். வெயிட், நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இதை எப்படி கொஸ்டின் வந்து யூஸ்வலாக வரும், எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷில் வந்து இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ரூல் இருக்கனால சிம்ப்ளி வி நீட் டு அப்ளை த ரூல், தட்ஸ் இட். இந்த ரூலை மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ ஹெல்ப் யூ டு மேக் கொஸ்டின். இப்போ பாருங்கள், நான் என்ன ரூல் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். WH கொடுத்துருக்கேன், அடுத்து ஆக்சிலரி வேர்ப், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து வேர்ப். சரி, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் WH, நம்ம லிஸ்ட் ஏற்கனவே இது ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். WHல என்னென்ன வாட், வென், வேர், ஹவ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து ஆக்சிலரி வேர்ப் ஐ ஹேவ் கிவன். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இதுவும் வந்து முன்னாடி வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். வாட் இஸ் ஆக்சிலரி வேர்ப், அதில் ப்ரைமரி என்ன, மாடல் வேர்ப்ஸ் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் வீடியோ, நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் யூ வில் கம் டு நோ வாட் இஸ் ஆக்சிலரி வேர்ப், அது எங்கே யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன வரணுங்கிறதையும் நம்ம முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கோம். என்ன மாதிரி ஐவி, யூ, தே, இது எல்லாமே நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா ஒருவேளை இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வேர்ப். வேர்பும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வேர்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கு, எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், வில் see this. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் டு யூ லேர்ன், என்ன கற்றுக்குறேன் அப்படின்னு கேட்போம்ல. வாட் டு யூ லேர்ன். see how do I use this, பாருங்கள் இதில் நான் WH யூஸ் பண்ணியிருக்கேன். see நெக்ஸ்ட்டு auxiliary verb I have used, அடுத்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அடுத்து verb I have used the same. இந்த ரூல் அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறோம், that's it. இதுலேயும் பார்த்தீங்கன்னா WH இருக்குது. நெக்ஸ்ட் I have used auxiliary verb, this is what we can call it a subject. இங்கே நம்ம கொடுத்துருக்கோம், verb கொடுத்துருக்கோம். ஸோ where does he learn, see remember a point, ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப் வந்து ஆக்சிலரி வேர்ப் வந்து மாறும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் காஷியஸாக பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஹீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஹீ யூஸ் பண்ணதுனால தான் இங்கே டஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த ரீசன். இங்கே நீங்கள் கேட்கலாம், இங்கே டூ கொடுத்துருக்கீங்க, இங்கேயும் டிட் கொடுத்துருக்கீங்கன்னா இங்கே வாட் டு யூ லேர்ன்னா என்ன கற்றுக்கிறேன். ஓகே, இது when did you learn, எப்பொழுது கற்றுக்கொண்டாய். ஸோ நான் கொடுத்துருக்க ஒரே வேர்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். கற்றுக்கொண்டாய்ங்கும் போது பாஸ்ட் டென்ஸில் போகுது, அதனால டூனுடைய பாஸ்ட் ஃபார்மான டிட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் டஸ் யூஸ் பண்ணோன்னா இங்கே சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா ஹீ கொடுத்துருக்கேன். ஸோ தேட் ஐ ஹவ் யூஸ் டஸ், அதனால தான் நான் டஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வேர் டஸ் ஹீ லேர்ன், எங்கே கற்றுக்கிட்டான், எங்கே கற்றுக்கொண்டான் கேட்போம்ல, அது we can ask like this. நெக்ஸ்ட் how often do you eat, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுவேன் அப்படின்னா how often, அடிக்கடி சாப்பிடுவியா, எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் டைமில் சாப்பிடுவேன்னு கேட்போம்ல. இப்போ how often do you eat. ஸோ I have used like, இது WH question இருக்குது. இங்கே again I have used auxiliary verb, this is a subject I have used, இது verb வச்சுருக்கோம். how long do you listen,
how long எவ்வளோ நேரம் இதையே கேட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு கேட்போம்ல how long do you listen how many books do you have how many books எத்தனை புத்தகங்கள் வைத்திருக்கிறார் இந்த how many how muchலலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாக WH யூஸ் பண்ணுறோம் அடுத்து என்ன ஆப்ஜெக்டோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க see noun ஃபார்ம் கொடுத்துருப்போம் how many pens do you have okay how many pencils do you have அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா auxiliary verb subject then I have used main verb this is what you have to use main verb எப்பவுமே சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதை நான் உங்களுக்கு வேர்புன்னு கொடுத்துருக்கேன் ரைட் இதை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் ஓப்பன் கொஸ்டின் சொல்லுவோம் ஓப்பன் கொஸ்டின் இந்த ஓப்பன் கொஸ்டின் ஏன் இதை ஓப்பன் கொஸ்டின்னா யூ ஹாவ் டு கிவ் ஆன்சர் ஃபார் தீஸ் கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டால் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா இதுக்கு நம்ம ஆன்சர் சூட்டபிளாக தெரியணும் இதை எப்படி எழுதுறதுங்கிறத நான் உங்களுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் now we will move on to this க்ளோஸ்ட் brief கொஸ்டின்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம் க்ளோஸ்டு கொஸ்டினுக்கும் ஓப்பன் கொஸ்டினுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது WH கொஸ்டின்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே அப்படி கிடையாது auxiliary verbல ஸ்டார்ட் பண்ணுறோம் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து verb யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மேக் அ பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம எதுவும் வந்து டீட்டெயில்டு ஆன்சர் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல ஓகே டீட்டெயில்டாக ஆன்சர் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட் we have to say yes or no எஸ் இல்லைனா நோ சொல்லலாம் see do you learn அப்படின்னா எஸ் ஐ லேர்ன் இல்லை கற்றுக்கல அப்படின்னா நோ நோ ஐ டோன்ட் லேர்ன் ஓகே டிட் யூ லேர்ன் கற்றுக்கொண்டாயா எஸ் ஐ டிட் நோ ஐ டின்ட் நெக்ஸ்ட் டஸ் he learn does he learn he learns no he doesn't next do you eat yes I eat இல்லைனா I do yes I do do you listen yes I do you have books yes I do this is how the answer should be நம்ம yes or no தான் ஆனால் இதில் அப்படி கிடையாது இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் நம்ம ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இதை பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இப்போ வந்து வீடியோனோட எண்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த நான் கொடுத்துருக்க இந்த WH கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் if you don't understand it try to watch it again and again திரும்ப பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் see இந்த phrases இந்த ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா phrases with structure இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தது நம்ம டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் இப்படி கொஸ்டின் கேட்டால் இப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோஸ் இந்த சீரீஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும்போது டெஃபினட்டாக இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் Thank you for watching this video. If you are new to this channel, don't forget to like, share and subscribe it so that you will never miss my upcoming videos. Thank you.